இந்த வழக்கு முன் தீர்ப்பு தடை என்ற ரெஸ் ஜுடிகேட்டா என்ற சட்ட கருதுகோளின் கீழ் இந்த வழக்கை நீங்க விசாரிக்க முடியாது. இதே வழக்கின் பொருள் குறித்து 2014 சுப்பிரமணியன் என்பவர் இதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். திருப்பரங்குன்றம் மலையில உச்சி பிள்ளையார் கோயில் அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தவறு, ஆகமத்துக்கு எதிரானது. அதனால மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு வழக்கு போட்டிருந்தார். மலை உச்சியில்னா தர்கா பக்கத்துல, மலை உச்சியில் அங்க தர்கா தான் இருக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். என்ன காரணம் சொல்லி தள்ளுபடி பண்ணார் அப்படின்னா, உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு புறம்பானது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் மனுதாரர் சுப்பிரமணியன் தாக்கல் செய்யவில்லை. இதுக்கு எதிராக அப்பீல் போறாங்க. சுப்பிரமணியன் அப்பீல் போறாரு. அந்த அப்பீல்ல நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், திருமதி பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வுல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ரிட் அப்பீல் அந்த மேல்முறையீட்டு மனுவுல நீதிபதி திரு வேணுகோபாலின் உத்தரவை உறுதி செய்த நீதிமன்றம் முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரசன்ட் பிராக்டிஸ் ஆஃப் லைட்டிங் கார்த்திகை தீபம் நியர் மோட்ச தீபம், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றும் நடைமுறை அப்படின்றதுன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் அருகே 100 வருஷத்துக்கு மேல கோயில் நிர்வாகத்துல இருந்து ஏத்திட்டு வராங்கல்ல, வருஷம் ஏத்துறாங்க, அந்த இடத்த சொல்றாங்க. When the authorities as well as the representatives of Darga, authorities-னா HRMC authorities, தர்காவோட நிர்வாகிகள், is performed peacefully for the last few decades, கடந்த சில 10 ஆண்டுகளாக தர்கா தரப்பும் கோயில் தரப்பும் இணைஞ்சு அமைதியான முறையில் உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்திட்டு வராங்க. There is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed. இரு தரப்பு மக்களும் அமைதியான முறையில் அத ஏற்கனவே உள்ள வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அமைதி நல்லிணக்கம் எதற்காக சீர்குலைக்க வேண்டும்? சீர்குலைக்க வேண்டும்ன்றதுக்கான என்ன காரணம்? எந்த காரணம் கிடையாது. அதனால ரிட் அப்பீல் இஸ் liable to be dismissed ன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இருதரப்பு நிர்வாகம், மக்கள் எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கு. அதனால அமைதியும் சமாதானமும் அங்க இருக்கு. அத சீர்குலைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அதை சீர்குலைக்கணும்? தேவை கிடையாது. அதனால அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.